கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்படுகிற தேவ செய்தி மெலித்தாவின் 7 விதமான ஆசீர்வாதங்கள். மெலித்தாவின் 7 விதமான ஆசீர்வாதங்கள். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தலைப்பு அப்போஸ்தலர் நடபடியுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 முதல் உள்ள வார்த்தைகளை நாம் படித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 1. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். ஹல்லேலூயா. இது முக்கியமான ஒரு நல்ல ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பயங்கரமான போராட்டம், ஒரு கப்பல் பயணம். பவுலோடு சேர்ந்து 276 பேர் அந்த கப்பல் பயணத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நடுவில் தான் ஆண்டவர் ஒரு பகுதியில், ஒரு சிறிய பகுதியில், ஒரு சிறிய தீவுக்குள்ள இந்த அத்தனை ஜனங்களையும் நடத்தி சென்றார். ஹல்லேலூயா. ஒன்று மெலித்தாவின் முதல் ஆசீர்வாதம், அது நம்மை தப்பி கரை சேர்க்கும் இடம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தப்பி கரை சேர்ந்த ஒரு இடம். தப்பி கரை சேர முடியுமோ என்ற நம்பிக்கையே இல்லை. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அவங்க சொல்லி, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. சூரியனையாவது சந்திரனையாவது நட்சத்திரங்களையாவது கண்டு நாட்கள் ஆயிற்று. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நாங்கள் தப்பி கரை சேர்வோம். ஹல்லேலூயா. தப்பி கரை சேர்வோம். ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, அந்த 27வது அதிகாரத்தை அவர்களுக்கு எதிராக 3 வகையான காற்றுகள் வீசிட்டு, 1வது காற்று, அது 13வது வார்த்தையிலே பார்க்கிறோம், தென்றல் காற்று. தென்றல் காற்று மெதுவாக தான் இருந்தது. ஆனால் அவர்கள் ஓடினார்கள், அதிலே போய் சேர்ந்தார்கள். அந்த சேர்ந்த இடம் கிரேத்தா தீவு. அந்த பகுதி நேராக அவர்கள் வழி நடந்தார்கள். 2வது ஒரு காற்று அவர்களுக்கு எதிராக வந்தது. அது யூரோகிலிதோன் என்னும் ஒரு பெரிய கடும் காற்று அவர்களுக்கு எதிராக வந்தது. அதனால் அவங்க அந்த 27வது அதிகாரம் 14வது வார்த்தையிலே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கொடுங்காற்று, கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காற்றுக்கு எதிர்த்து நிற்க முடியல, அவ்வளவு பெரிய ஒரு கடும் காற்று. கப்பல் அதற்குள்ளே அகப்பட்டு கொண்டது. முன்னுக்கு போக தெரியல, எப்படி பப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. அகப்பட்டு கொண்டு காற்றின் போக்கிலேயே போயிட்டே இருக்கிறோம். இனி திருப்பி வருவோம் என்று எதிர்காற்று அவர்களுக்கு எதிராக போதி அடிக்கிறதுனால திருப்பி ஜீவன் உண்டாகும், திருப்பி இந்த கப்பல் திரும்பி வரும், கப்பல் கரை சேரும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கலாம். ஆண்டவரே, நான் திரும்பி போவேனோ, நான் திரும்பி வருவேனோ? எத்தனை விதமான காற்றுகள் என் கப்பல்ல மோதி கொண்டிருக்கிறது. என் கப்பல் உடைந்து போக போகிறது, என் கப்பல் தகர்ந்து போக போகிறது. நாங்களும் எங்கள் ஜீவனும் எங்கள் பிராணனும் எல்லாம் அப்படியே அழிந்து போக போகிறோம். நாங்கள் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப வார்த்தையை கொடுக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார், நீ தப்பி கரை சேர போகிறார். ஒரு சிறிய வழியை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஒரு சிறிய மெலித்தா என்னும் தீவை ஆண்டவர் கொடுத்தது போல ஒரு சிறு பாதை ஆண்டவர் நமக்கு காட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்காக நீர் ஒரு வழி திறக்க போகிறீரப்பா, ஒரு வழியை எனக்காக உருவாக்க போகிறீர் ஆண்டவரே. ஒரு சிறு பாதை எனக்காக நீ திறக்க போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு வழி அல்ல, அவர்கள் நினைத்த இடமும் அல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு பாதை. அவர்கள் கரை சேர வேண்டிய இடம் அல்ல அந்த இடம், ஆனாலும் அவர்கள் தப்பி பிழைக்கக்கூடிய இடமா இருந்தது. அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது
அவர்கள் கரை சேர வேண்டிய ஒரு இடத்தை தேடி அவர்கள் போய்கொண்டிருந்த பிரயாணத்தின் நடுவில் ஏற்பட்ட சில உடைவுகள், ஏற்பட்ட சில பிரச்சனைகள், ஏற்பட்ட சில மோதல்கள், ஏற்பட்ட சில காட்சிகள் அவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் ஹல்லேலூயா அவர்கள் போய் சேர வேண்டிய அதே இடத்தை சேர முடியாவிட்டாலும் அவர்கள் தப்பி சேரும்படியாக கர்த்தர் ஒரு மெலித்தா தீவை அவர்களுக்காக வைத்திருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாணப்பட்டு புறப்பட்டு போகிற இடத்துல பெரிய ஒரு வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மை வராவிட்டாலும் இன்றைக்கு ஒரு சிறிய துவாரம், இன்றைக்கு ஒரு சிறிய வழி, இன்றைக்கு ஒரு சிறிய பாதை, இன்றைக்கு ஒரு சிறிய இடம், இன்றைக்கு ஒரு சிறிய தீவு ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் திருவிளம்பற்றுகிறார். கரங்களை தட்டி அதை சுதந்தரித்துக் கொள்வார். ஆண்டவர, எனக்காக நீர் ஒரு பாதையை, எனக்காக நீர் ஒரு வழியை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என் நம்பிக்கை இழந்து போயிற்று, என் நம்பிக்கை அற்று போயிற்று, ஆனாலும் எனக்காக நீர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி டேடி. அப்பா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி நம்மை கொண்டு சேர்க்க போகிறார். மூன்றாவது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருங்காற்று அடிக்கிறது, பெரிய காற்று, 3 விதமான காற்று. முதல் காற்றில் நன்றாக தான் இருந்தது. 2வது காற்றில் கப்பல் உடைந்து போயிற்று. என்ன செய்யணும், கப்பல் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து போயிற்று. 3வது ஒரு கொடுங்காற்று அவர்களுக்கு எதிராக வந்தது. அந்த காற்றில் எல்லா சரக்குகளும் தூக்கி கடலிலே போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. தளவாடங்கள் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. கப்பல்ல இருந்த அத்தனை பொருட்களும் நஷ்டப்பட்டு போயிற்று. நஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நஷ்டப்பட்டு போனதை இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிறிய பாதைகளை தந்து திரும்ப தரப்போகிறார். நஷ்டம் என்று கருதினதை எல்லாம் எறிந்து தங்கள் சொந்த கைகளினாலே தூக்கி தூக்கி வீசினாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது அப்படிதான், சில நேரம் நம்ம கையில் இருக்கிறதே தூக்கி கீழே போட வேண்டியது வரும். நமக்கு ஆதாயம் என்று இருக்கிறதையே தள்ளி போட வேண்டியது வரும். நம்ம சேர்த்து வைத்து பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக சேர்த்து வைத்த சில பொருட்களை கூட நம்ம தூக்கிவிட வேண்டியது வரும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நான் உங்களுக்காக ஒரு சிறு வழியை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக சில மாற்றங்களை உருவாக்க போகிறார். உங்க சொந்த கையினாலே உங்க வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளையை தூக்கி போடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஹல்லேலூயா. சமாரியாவில் மிகப்பெரிய கொடிய பஞ்சகாலம், சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்கள் 2 ஸ்திரீகள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவு கசந்து போன ஒரு அனுபவம், வாழ்க்கையில யாருமே செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை. சொந்த வயிற்றுக்காக, தாங்க முடியாத பசிக்காக, பட்டினிக்காக சொந்த கைப்பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய கொடூரமான பஞ்ச நாட்கள். ஆனால் அது தூக்கி எறிந்து வீசின உடனே தேசத்தின் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆண்டோடைய வார்த்தை அங்கு வெளிப்பட ஆரம்பித்து, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் உள்ள பஞ்ச காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் தரப்போகிறேன். நாளைக்கு நேரத்தில் நானே வானத்தின் மதகுகளை நான் திறக்க போகிறேன். யார் நமக்காக கதவுகளை அடைத்து வைத்தாலும், சீரிய தேசமானாலும், அம்மோனியனானாலும், மோபாபியனானாலும், எரிகோ கோட்டைகளானாலும், ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை நேரத்தில், ஓ ரிபலகஷதலதரா, நான் உனக்காக வானத்தின் மதகுகளை திறக்க போகிறேன், வானத்தின் வாசல்களை திறக்க போகிறேன், வானத்தின் கதவுகளை திறக்க போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்காக வானத்தின் மதகுகளை திறக்க போகிறீர் ஆண்டவரே. மனுஷன் முற்றுகை போட்டு வைத்து விட்டான், பஞ்சம் மேலோங்கி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஹல்லேலூயா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சொந்த பிள்ளைகளை கூட பார்க்க முடியவில்லையே.
சொந்த பிள்ளைகளுக்கு கூட செலவு பண்ண முடியலையே, சொந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தது கூட அந்நியன் வசம் ஆயிற்று. இப்படி எத்தனையோ கவலைகளோடு இந்த காலை நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டாண்டாய் நம்ம உழைத்தினது, ஓடுனது, சேர்த்து வைத்தது நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் கடனின் நிமித்தம், பிரச்சனை நிமித்தம் இப்போ அதே பணத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. அதே பணத்தை மருத்துவ செலவுக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. அதே பணத்தை பலவிதமான அந்நியர் கையிலே கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஒரு மெலித்தா தீவை ஓப்பன் பண்ணி விடுகிறார். ஒரு மெலித்தா தீவை ஆண்டவர் ஹல்லேலூயா ரீஓப்பன் பண்ணி விடுகிறார். ஒரு மெலித்தா தீவுக்குள்ளாக கொண்டு சென்று உனக்கு அடைக்கலத்தை கொடுக்க போகிறார். சில தீவுகள் உனக்காக திறந்திருக்கிறதை ஆவியானவர் காண்கிறார். சில தீவுகளை நம்ம எதிர்பார்த்து நன்மை வராவிட்டார், சில சின்ன தீவுகளை கர்த்தர் நமக்காக ரீஓப்பன் பண்ணி விட போகிறார், ஓப்பன் பண்ணி விட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே உடைந்தது சரிதான், ஆண்டவரே சுக்குநூறானதெல்லாம் சரிதான், ஆண்டவரே தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இழந்ததும் சரிதான், ஆண்டவரே இன்றைக்காக ஒரு ரீஓப்பன், இன்றைக்காக ஒரு திறந்த வாசல், இன்றைக்காக ஒரு அற்புதத்தின் கதவு ஆண்டவர் எங்களுக்காக திறக்க போகிறீர். ஆண்டவர் வழி திறக்க போகிறீர். பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കാലുങ്ങുന്നതെന്തിനു നീ, കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കാലുങ്ങുന്നതെന്തിനു നീ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ, എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ, എൻ്റെ കാര്യത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടു കൃപയാ, എൻ്റെ കാര്യത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടു കൃപയാ, കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കാലുങ്ങുന്നതെന്തിനു നീ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறு பாதையை ஆண்டவர் நமக்காக உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெரிய கப்பல்ல ஒரு பெரிய பேழைக்குள்ள அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சிறு துவாரம் வழியாக ஒரு புறாவை நோவா வெளியே விட்டார். அது அவனுக்கு செய்தியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஜலப்பிரளயம், ஆனாலும் அந்த சிறு துவார வழியாக அனுப்பப்பட்ட புறா அவனுக்கு செய்தியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ தடவை ஒரு மரண கண்ணிகளை வைத்தான். சொந்த மாமன்
அவனுக்கு மருமகனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கும் போது கூட அந்த மீகாள் பலகணியை திறந்து சவுல் அப்படியே இறக்கி விடுகிறதை பார்க்கிறோம். தாவீதை இறக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு மாத்திரம் கட்டில்ல தாவீது படுத்திருந்தான்னா அன்னைக்கே அவனுடைய ஜீவன் போயிருக்கும். ஆனால் அனுகூலமான கதவை அந்த வேளையில் கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. தகப்பனிடம் மகள் காட்டி கொடுக்கிறது சீக்கிரமா காட்டி கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்கல. கர்த்தர் கிரியை செய்ததுனாலே மீகாளுடைய கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. மிகப்பெரிய கோட்டைக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் 40 பேர் கங்கணம் கட்டுறாங்க, இவனை கொல்லணும் அழிக்கணும்னு. கர்த்தர் ஒரு சிறிய கூடை வழியாக அவனை தப்புவித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவ தேவ ஜனங்களை. ஒரு பெரிய பாதை அல்ல, ஆனால் ஒரு சிறு வழியை ஆண்டவர் நமக்காக திறந்து நமக்காக நமக்குரிய நன்மைகளை தந்து நம்மை தப்புவிக்கிற ஒரு வழியை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பிரச்சனை தான். சொந்த ராஜா, சொந்த மாமனார், அதே மாதிரி ராஜா அவன் செய்ய நினைச்சா எத்தனையோ சேவகர் வந்திருக்கலாம், ஆனாலும் அதற்குள்ளேயும் அனுகூலமான ஒரு நபரை ஏற்படுத்தி தப்புவிக்க வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பலத்த பாதுகாப்பு இருந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்குவார். ஆமென். அவர்கள் தப்பி கரை சேர்ந்த இடம் 2 அந்த அந்நியராகிய 2வது வசனம், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். 2வது அன்பு பாராட்டப்படுகிற இடம்தான் இந்த மெலித்தா. ஹல்லேலூயா. அன்பு இன்றைக்கு குறைந்து போன ஒரு சூழ்நிலை, ஆனால் அந்த தீவுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வைத்து அவர்களை அந்நிய மக்களை கொண்டு அன்பு பாராட்ட வைத்தார். ஹல்லேலூயா. அநேகர் அன்புக்காக ஏங்குற, கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளையுடைய அன்புக்காக ஏங்கி கிடக்கிற அநேகரை நம்ம தேசத்தின் நடுவில் பார்க்கிறோம். யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா, அப்படி ஏங்கி தவிக்கிற, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா, ஒரு வார்த்தை எங்களோடு உறவாட மாட்டாங்களா, ஒரு வார்த்தை ஃபோனில் பேச மாட்டாங்களா, இப்படி அன்புக்காக ஏங்குற அநேக கூட்டம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல மெலித்தாவலை நான் கொண்டு வந்து அந்நிய தேசத்தை உங்களுக்காக அன்பு பாராட்டும்படி செய்து, மழை காலத்திலும் சரி, அது பெரிய ஒரு குளிர்காலத்திலும் சரி, நெருப்பை மூட்டி கூட அன்பு பாராட்டும்படி செய்து அந்நியர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. லேயாள் அன்புக்காக ஏங்கினா, என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பார், என்னுடைய புருஷன் என்னோடு கூட இருப்பார், எத்தனையோ தரம் நேசிப்பார் 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 என்று சொல்லி ஒவ்வொரு முறை குழந்தை பெற்றுக்கொள்ள போகிற தருணத்திலும் அவள் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், என் புருஷன் என்னை நேசிப்பார், என் புருஷன் என்னோடு இருப்பார், என் புருஷன் இனி எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்வார். இப்படி ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்கொள்கிற தருணத்திலும் அவள் கூறிக்கொண்டே வந்தாள். ஆனால் புருஷன் நேசித்த பாடே இல்லை. ஆனால் அவள் துதிக்கிறதை விடவே இல்லை. கர்த்தர் அவளுக்கு 6 பிள்ளைகளை கொடுத்து, ஒரு குமாரத்தையும் கொடுத்து, 7 பிள்ளைகளை கொடுத்து தேசத்தின் ஹல்லேலூயா இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களின் வரிசையில முன்னணியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட போது, அன்பு பாராட்ட யாருமே இல்லை போது, கர்த்தர் அவளை அன்பு பாராட்டினார். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகள் வேத புத்தகம் முழுவதுமே பரம்பி கிடக்கிறார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் லேயாளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற இதே வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஒரு வேளை ஜனங்களால், சொந்த ஜனங்களால், பந்துக்களால், பெற்றோர்களால் அன்பு பாராட்டப்படாமல் இருந்து அன்புக்காக ஏங்குகிறவளாய் இருக்கலாம். ஆண்டவர் நம்மையும் அன்பு பாராட்ட அந்நியருடைய கண்களை தயவிடைக்க செய்கிறது மாத்திரமல்ல, என் தேவாதி தேவனுடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்பின அன்பு வேணும்ப்பா, என்னை பாசமாய் பேசக்கூடிய, பாசமாய் நேசிக்கக்கூடிய, பாசமாய் என்னை ஹல்லேலூயா நினைவு கூறக்கூடிய, பாசமான வார்த்தைகளை பொழியக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தேவை. அந்த ஆள் நீராகத்தான் இருக்க முடியும். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யாருமே இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது பார்த்தீங்கன்னா, 3வது வசனம், பவுல் சில விறகுகளை வாரி
அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. மூன்றாவது சத்துரு வெளிப்படுகிற இடமே இந்த மெலித்தா தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட 276 பேர் பயணம் செய்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய குளிர்காலம், நெருப்பு மூட்டி காயக்கூடிய அந்த அளவுக்கு குளிர் அந்த தீவுக்குள்ளே நிலவி கொண்டிருக்கிறது. எல்லாரும் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது பவுல் மாத்திரம் சில விறகுகளை மாறி அந்த நெருப்புக்குள்ள போடுறான். ஆனால் நெருப்புக்குள்ளே இருந்து ஒரு அனலி அவன் மேல அப்படி விரியன் பாம்பு அந்த இடத்துல இருந்து மேல வந்து அவன் கையை கவ்வி கொண்டது. ஹல்லேலூயா. அந்த தீவில் உள்ள எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அந்த கப்பல்ல 276 பேர் இருக்கிறாங்க. ஆனா யார் மேலும் படாத ஒரு பாம்பு இவன் மேல கவ்வி கொள்கிறது, இவன் கையை பிடிக்க கவ்வி கொள்கிறது. அப்போ பவுல் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறான். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். முதல் வார்த்தையில படிக்கிறோம், அவன் விரியம் பாம்பு அவனை கவ்வி கொண்டது. ஆனால் இரண்டாவது வார்த்தையில படிக்கிறோம், அவன் பவுல் நினைக்கிறான் இதெல்லாம் சாதாரணமானது, ஒரு பூச்சி போல அதை தூக்கி கீழே போட்டுட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரியதா அவனுக்கு எதிராக வந்தது. மற்றவங்க எல்லாம் மேல வந்துனா ஓடியே தப்பி இருப்பாங்க. ஆனால் பவுல் என்ன செய்கிறான், ஒரு பூச்சி மாதிரி அதை நினைச்சு அதை அந்த போட்டே உடைச்சிட்டான். மொத்தமா அதன் சாவு அன்றைக்கு தான் அமைஞ்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெலித்தா தீவுக்குள்ள எத்தனையோ பாம்புகள் இருக்கலாம், மெலித்தா தீவுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிசாசின் கட்டுகள் இருக்கலாம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை அது ஒரு பூச்சியாக எண்ணி அதை உதறி போடுவானால் கர்த்தர் அவனை கொண்டு நித்தியமாக அந்த ஹல்லேலூயா விரியன் பாம்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி அது மேலோட்டி அனலுரைத்து புறப்படவே முடியாது. சத்துரு வெளிப்பட்டு வந்தான், ஆனால் சத்துருவை தகர்க்கக்கூடிய அபிஷேகம் பவுலின் குள்ளே இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, பவுலுக்குள்ளே இருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை நம்ம மேல வெளிப்பட்டு வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகப்பெரிய பிரச்சனை தான், ஆனால் சிறிதாக நம்ம பார்த்தா பெருசாக தெரியாது. தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது அவன் பெரிய ஆளாக தான் இருந்தான். ஆனா தாவீது சொல்கிறான், நீ கொண்டு வருகிற ஈட்டியோ பட்டயத்தினாலேயோ அல்ல நான் உன்னை வெல்வது, என் கையில இருக்கிற சிறிய கூழாங்கல்லால உன்னை ஹல்லேலூயா வென்றி உன்னை கொண்டு நான் உன்னுடைய பட்டயத்தினால உன் தலையை எடுத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி சவால் விட்டு சொல்கிறான். அவன் செய்தது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அதை செய்ய வைத்தது, அதை சொல்ல வைத்தது. அவன் ஹல்லேலூயா திரும்பி வரும்போது கோலியாத்தின் தலையோடு கூட அவன் வருகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அதை சிறிய பிரச்சனையா மாத்தினோம்னா ஆவியின் அபிஷேகத்துல நிக்கிறவன் எல்லாரும் அதை சிறிதா பார்ப்பான். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா அதை பெருசா பார்ப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு காலையில சொல்றான், பெருசா வருகிறது, பெரிய மலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லணும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆமாய். வார்த்தையை சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆமா. ஹல்லேலூயா. இது கர்த்தராலே ஆகும், இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பெருசா எனக்கு எதிராய் வருகிறது, ஆனால் நான் அதை கொண்டு போடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு மட்டும் பவுல் மேல கவ்வாம வேற யாராவது கவ்விட்டுனா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடக்காராதனை நடந்திருக்கும். ஆனால் பவுலுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தின் அக்கினி அவனை சத்ரு வெளிப்பட்ட போதுதானே சத்ருவை காலின் கீழே மிதிக்கக்கூடிய அபிஷேகம் பவுலுக்குள்ளே வெளிப்பட்டு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்கிறார், நீ வித்தியாசமானவன், நீ வித்தியாசமானவன். ஆண்டவர் திரும்ப சொல்கிறார், நீ வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. மற்றவர்களைப் போல அல்ல. சில பிரச்சனைகள் உனக்கு நேராக ஹல்லேலூயா சத்ரு வெளிப்பட்டு வருகிறது போல சத்ரு உனக்கு எதிராய் வெளிப்பட்டு வருவான், உனக்கு எதிராய் வருவான். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நேற்று கூட ஒரு சகோதரி வந்தபோது சொன்னாங்க, இவ்வளவு நாட்களா எங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ நான் போன பிறகுதான் என்ன வருது, பிரச்சனை வருது, பாம்பு வருது, ஹல்லேலூயா ஆட்டம் வருது, என்னெல்லாமோ வருது, நான் போன பிறகுதான் இப்படி வருது ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க,
நான் சொன்னேன், நமக்கு அந்த ஆவிக்கு சரியில்லாமல் இருக்கும்போது அப்படிதான் வரும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. கைகளை தட்டி ஆராதிச்சுட்டே இருக்கும்போது தானே கர்த்தருடைய செயல் அந்த கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே வெளிப்பட்டு வரும். சில இடங்களில் அது வெளியேறி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா அவர்களை பலப்படுத்துவாராக. மூன்றாவது பாருங்க, அந்த வசனத்துல படிக்கிறோம், பழி சுமத்தப்படுகிற ஒரு இடம். பாருங்க, 4வது வசனத்துல படிக்கிறோம், விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. பூச்சி வந்து கடிச்ச உடனே மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றான், இவன் தப்பி வந்தும் பிரயோஜனம் கிடையாது, இவன் தப்பி வந்தும் பழி இவனை விடல, இவன் கொலை பாதகன். ஹல்லேலூயா. சில பிரச்சனைக்கு நம்ம மேலே தான் பழி சுமத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்ததுனால தான் இந்த காரியம் நடந்தது. சில தாய்மார் கூட அப்படிப்பட்ட பேரை போட்டிருக்காங்கல்ல. பிரச்சனை வந்தது, துக்கம் வந்தது. யாபேஸ் பிறந்தபோது மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய பெயின், தாங்க முடியாத பிரச்சனை. உடனே யாபேசுடைய தாய் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கே லேபல் குத்திட்டாங்க, ஒரு முத்திரை பதிச்சிட்டாங்க, ஒரு பேர் போட்டுறாங்க, இவன் துக்கத்தின் மகன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் யாபேஸ் சோர்ந்து போகல. கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அவன் பெயரை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தின் மகனாக மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா. பழி நம்ம மேலே தான் போடுவாங்க. இவன் துக்கத்தின் மகன் என்று அவன் போட்டுட்டே போயிட்டான் இல்ல. பழி நம்ம மேலே வரும். சில பழிகள் நமக்கு விரோதமாய் வரும் தேவ ஜனங்களே. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. பல பழிகள் வரும். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தான் யூதாஸ். குற்றமில்லை ஆனாலும் காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. பழி சுமத்தினார்கள். எத்தனையோ கள்ள சாட்சிகள் நிறுத்தினார்கள், பொய் பிராதுகள் சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் கர்த்தர் ஹல்லேலூயா இயேசுவை அவர் நீதிமானாய் நியாயம் தீர்த்தார். ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, ஹல்லேலூயா தேச அதிகாரிகள் எல்லாருமே இயேசுவை குற்றமற்றவர் என்று சாட்டி கொடுத்து நிரூபிக்கப்பட்டவராய் அவர் ஹல்லேலூயா உலகத்தை ஜெயித்தார், உயிர் தெளிந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பழிகள் நம்ம மேல அப்படி போட்டுட்டே இருப்பாங்க, பொய் குற்றங்கள் சாட்டுவாங்க. யோசேப்புக்கு எத்தனையோ பழிகள் அவன் மேல பொய்யா சுமத்துனாங்க. ஆனால் யோசேப்பு அதெல்லாம் கண்டுகிடவே இல்லை. தரிசனம் கர்த்தர் என்னை ஒரு நாள் மேலாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. குற்றமில்லாததற்காக பழி சுமத்தப்பட வேண்டிய நேரங்கள் வரலாம். ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து கிரியை செய்வார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. செய்யாத குற்றத்திற்காக ஜெயில் தண்டனை அனுபவித்தார். செய்யாத சொல்லாத வார்த்தைகளுக்காக சில நேரம் நம்ம பாடுகளை அனுபவிப்போம். சொல்லாத வார்த்தைகளுக்காக, செய்யாத செயல்களுக்காக பிரச்சனைகளை அனுபவிப்போம். ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். எந்த இடத்திலும் யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழி சுமத்துகிற ஒரு இடம். ஆனாலும் அந்த பழியிலேயோ பவுல் தோற்று போகவே இல்லை. ஆமென். பாருங்க, அந்த 6வது வசனத்துல படிக்கிறோம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக தான் 4வது வசனத்துல தான் சொன்ன, இவன் கொலை பாதகன், பழி இவனை விடலை, இவன் பெரிய ஆளு, ஆனா இவன் வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவன் 6வது வசனம் வரும்போது சொல்றான், இவன் சாதாரணமானவன் அல்ல, இவன் தேவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, பிரச்சனைகள் பழிகள் எதற்காக வருவது? நம்ம உயர்வுக்காக. பிரச்சனைகளும் பழிகளும் எதற்காக வருவது? நம்முடைய பேரை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பேரை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் பிரச்சனையை அனுமதிக்கிறதெல்லாம் நம்முடைய பேருக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், நம்முடைய இடத்துக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோவா இருந்த பவுல் இப்போ ஆண்டவர் ஹீரோவா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. சோதனைகளின் ஊடாகத்தான் ஆண்டவர் நம்முடைய பேரையே மாற்ற முடியும். சோதனைகளின் ஊடாகத்தான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தையே தர முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், சிங்க கபில் தானியல் போடப்படாம மட்டும் இருந்தாருன்னா
தானியேலுக்கு ப்ரமோஷன் வரவே வராது. தானியேல் இருந்த இடத்துல அடிமையாக தான் வேலை செய்துட்டு இருக்கணும். ஆனா தானியேலுக்கு ஒரு சிங்கக்கவி வந்ததுனால கர்த்தர் 3 பிரதானிகளை முக்கியமான பிரதானியாக தானியேலை எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படியான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை சோதனைகளும், அத்தனை துக்ககரமான நிகழ்வுகளும், அத்தனை பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல, அந்த நம்மை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை அசைத்து. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் வேறு சிந்தை ஆயிட்டாங்க. ஐயோ, இவன் சாவான், இவன் வீக்கம் கண்டு சாவான், சடுதியா சாவான், விழுந்து சாவான். பார்த்தீங்களா? அதில் என்னெல்லாம் போட்டிருக்கு? வீக்கம் கண்டு சாவான், சடுதியா சாவான், விழுந்து சாவான் என்று நெடுநேரமா பார்த்துட்டே இருக்கான். நெடுநேரமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே சம்பவிக்கலை. வாழ்க்கையில நெடுநேரமா நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் விழுவான், இவன் விழுவான், எப்போ பேர் இவன் அழியும், இவன் வீக்கங்களும், இவன் சாவான், இதோட இவனுடைய சாப்டர் க்ளோஸ் என்னெல்லாம் நினைச்சிட்டு பார்த்துட்டே நிற்பாங்க. ஆனால் கர்த்தர் திரும்பவும் வாக்குரைக்கிறார், உன்னை சாகிறதற்காக அல்ல ஆண்டவர் இந்த மெலித்தா தீவுக்குள்ளே கொண்டு வந்தது, உன்னை ஹல்லேலூயா வித்தியாசமான பேரோடு வெளியே கொண்டு போகிறதற்காகத்தான் இந்த சிறிய தீவுக்குள்ளே ஆண்டவர் அனுமதி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த நன்மை வரல. முதல்ல சொன்னேன், பிரயாணத்தில் எதிர்பார்த்த கரை வரல, எதிர்பார்த்த தேசம் வரல, எதிர்பார்த்த போன இடத்துக்கு போய் சேர முடியல. ஆனாலும் சிறிய வழியை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த திறந்த வழி எதற்காக? நம்முடைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது அந்த குணமாக்கப்படுகிற ஒரு இடம். 7வது வசனம், தீவுக்கு முதலாளியாகிய புபிலி என பெயர் கொண்ட நிலங்கள் அந்த இடத்தை சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல குணமாக்குற வரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. முதல்ல பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணம் நல்லதில்ல, போக வேண்டாம். யாருமே கேட்கல. இப்ப பவுல் யாரு? நான் சொல்றேன், அவன் ஒரு சிறை கைதி. சிறையில இருந்து அவன் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவன் தப்ப விட்டான்னா, இவன் பிழைச்சிட்டான்னா நமக்கு துரோகம் வரும், கடல்ல இவனை அழிச்சிருவோன்னு இல்லை பல தடவை அவங்க திட்டமிட்டாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் ஹல்லேலூயா பவுல் மேலுள்ள அபிஷேகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அவனுக்கு சத்ருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் இருந்ததை வெளிப்படுத்தினார். அவன் ஹல்லேலூயா எவ்வளவு விஷம் குடித்தாலும் சரி, எவ்வளவு ஹல்லேலூயா என்ன செய்தாலும் அவன் சாக முடியாது. அவன் மேலுள்ள அபிஷேகம் அப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, இப்போ பாருங்க, அவன் மேலுள்ள அபிஷேகம். அவன் கைகளை வைத்த போது புபிலியுடைய மாமனாருடைய என்ன செய்து, புபிலியுடைய தகப்பனுடைய ஜுரமும் இரத்த பேதியும் முற்றிலுமாய் நின்றது. ஹல்லேலூயா. அவனுடைய கைகள் மேலுள்ள அபிஷேகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய கை வித்தியாசமான கை. ஹல்லேலூயா. நம்முடைய கை ஆறுதலின் கை. நம்முடைய கைகளை வைக்க நம் தயங்கவே கூடாது. கைகளை வைக்கும்போது ஆண்டுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். பலகீனப்பட்ட சரீரத்தின் மேலே, வியாதிப்பட்ட சரீரத்தின் மேலே, குணமாக்கப்பட முடியாத இடங்களின் மேலே நம்முடைய கரங்களை வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். தேசத்தின் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மருத்துவரால் குணமாக்க முடியாத இடங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பாருங்க, அந்த தீவுக்குள்ள எத்தனையோ மருந்துகள் இருந்திருக்கலாம். அந்த தீவுக்குள்ள எத்தனையோ ஹல்லேலூயா அவங்க அந்த நிலைமையில பாருங்க, ஒரு முதலாளி, அந்த தீவுக்கே முதலாளியுடைய தகப்பன். அப்போ எவ்வளவோ மருத்துவ உதவிகள் அவனுக்காக செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு விடுதலை கொடுத்தார். பவுல் கையை வைத்த போதே விடுதலை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்க தலை மேல கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விடுதலை வேணும்ப்பா. ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆவியானுடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே கேளுங்க. என் மேல கைகளை வைத்து ஜெபிக்கும் போது இந்த கைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும் டாடி. அற்புதம் நடப்பதாக.
அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும்ப்பா, தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய சாயல் வெளிப்படுவதாக. இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் குணமாக்குற வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர், ஆண்டவர் அற்புதம் செய்ததற்காக விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் பேரை மெலித்தாவின் தீவுக்குள்ளே கொண்டு வந்து விடுதலை ஆக்குனது போல ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கைகள் அற்புதத்தின் கைகள். கையை பார்த்து சொல்லுங்க, யாரோ கையில கரத்தை கொடுத்து சொல்லம்மா, ஆண்டவர் இது ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். ஹல்லேலூயா. இந்த கைகள் அற்புதத்தின் கைகள். என் பிள்ளை மேலே கைகளை வைக்கும்போது ஆண்டவர் என் பிள்ளைக்கு மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும்ப்பா. ஹல்லேலூயா. யாரோ நம்ம தலையில கை வைக்கிறதில்ல, நம்ம கைக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே கைக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம், நம்ம கையை வச்சுன்னா அந்த பலவீனம் நம்ம தாக்கிரும், அந்த பிசாசு நம்ம அட்டாக் பண்ணிடும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கிராம ஊழியங்களுக்கு கூட்டா வரவே மாட்டாங்க. பாஸ்டர் நான் சபையிலே இருந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னே விடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணா இவங்க வீட்டில் கூட வந்துடுமா பிசாசு. இப்படி எங்கேயாவது வேத புத்தகத்தில் இருக்கா? வேத புத்தகத்தில் இருக்கா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி ஆண்டோட உபதேசத்தை கொடுக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா பிணியாளிகளையும் சொஸ்தமாக்குங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு என்ன பயம்னா அந்த பேர் நம்ம கூட வந்துடும். இன்னைக்கு அந்த பூர்வீகமான பாரம்பரியத்தை விட்டுட்டு விசுவாச குடும்பங்கள் வெளிவரவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசம். ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம செய்யணும், நம்ம கையில் ஸ்டாக் இருக்கணும். நம்ம நிரப்பாம நம்ம கையில் பாட்டிலில் நிரம்பி தண்ணி இருந்தால் தான் அனைவருக்கும் கொடுக்க முடியும். நம்ம காலியாக மாத்திரம் போகக்கூடாது. நம்ம நிரப்பிட்டு கொடுத்தா தாகமுள்ள அத்தனை பேருடைய தாகத்தையும் தீர்க்க முடியும். நம்ம டப்பாவே காலியாக இருந்துன்னா எந்த டப்பாவுக்கும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் உண்மை. நம்ம நிரப்பணும். அதுக்கு தான் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், கிருபை வரங்களையும் நாடணும், கிருபையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு நம்ம போனோன்னா நமக்கே ஒரு தைரியம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம கையில் ஸ்டாக் இருந்தோன்னா கொடுக்கறதுல நம்ம பயப்படவே மாட்டோம். எத்தனை பேர் வந்தாலும் நீ தாகத்தை தீர்த்து கொண்டு போக முடியும். ஆமென் சொல்லுங்க, அண்டுட்டு சொல்லுங்க. இந்த கை அபிஷேகத்தின் கை, வல்லமையுள்ள கை. ஹல்லேலூயா. அது பேர் பார்த்தீங்கன்னா தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு இடம் பாருங்க. அவன் அந்த வியாதிகள் குணமாக்குனான். 9வது வசனம், இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து என்ன செய்தாங்களா? ஒரு மனுஷனுடைய வியாதி நீங்கினவனா மற்ற மனுஷன் எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே கர்த்தர் குணமாக்கினார். அப்போ எதுக்காக ஆண்டவர் தீவுக்குள்ள கொண்டு போயிட்டாரு? எதுக்காக ஒரு சிறிய பாதை ஆண்டவர் திறந்தார்? நீங்க சொல்லுங்க. அங்க அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று, அவர்கள் தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று பவுல் யார் என்பதை நிரூபித்து காண்பித்து பவுல் மூலம் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் நாமம் அந்த தேசத்திற்கு தேவைப்படுகிறதா இருந்தது. அதனால தான் கர்த்தர் பவுலை அடைச்சி ஒடிச்சி ஹல்லேலூயா கப்பல் பிரயாணத்தில் யூரோ கிழுதன எல்லாத்தையும் அனுப்பி ஆண்டவர் மெலித்தாவில் கொண்டு வச்சாரு. இந்த தீவுக்குள்ள குறை மனுஷர் இருக்கிறான், அவன் ஹல்லேலூயா வியாதியோடு இருக்கிறான், பிரச்சனையோடு இருக்கிறான், தேவையோடு இருக்கிறான், குணமாக்கப்பட முடியாம இருக்கிறான், எந்த உதவியும் இல்லாம இருக்கிறான். நீ போய் அவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை போட்டு புடமிட்டு ஹல்லேலூயா விரியம்பாம்ப கடிக்க வச்சு பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அங்க கொண்டு போய் எல்லாருக்கும் விடுதலை உண்டாயிட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் அநேருக்கு விடுதலையை கொண்டு வரும். ஒரு அப்பா இருக்கு, எப்போ சொல்ல, அது நொறுக்கப்பட்டு அது பிக்கப்பட்டு அது உடைக்கப்படாம இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது போய் சேர முடியாது. அந்த அப்பம் பிக்கப்படணும். அந்த அப்போ சொல்ல, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கிறேன்னா யாருக்கும் பிரயோஜனப்படாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் புடமிட்டு சோதனைக்குட்படுத்தி ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறணும்.
ஹalleluya. நாம மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, அநேகருக்கு, அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு, அநேக பாஷக்காரர்களுக்கு, அநேக கண்டங்களுக்கு, அநேக மாவட்டங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு சென்று பயன்படுத்த வேண்டும். ஒருவருக்கு கூட சந்தோஷம் வரல பார்த்தீங்களா? ஹalleluya. அப்படி ஒரு வார்த்தை வரும்போது சொல்லணும், ஆண்டவரை என்னை கொண்டு செய்ய போகிறேன், என்னை கொண்டு அதை செய்ய போகிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவன் அப்படியே செய்கிறான். கர்த்தர் பெரிய காரியங்களை நிறுத்தி செய்தார். அடுத்த பார்க்கிறோம், தேவைகளுக்காக என்ன செய்யறான்? 10வது வார்த்தை, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. தேவையானதெல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு இடம் தான். முதல்ல போய் சேர்ந்தது எப்படி? மெலித்தாவில் எப்படி போய் சேர்ந்தாங்க? தப்பி தான் கரை செஞ்சாங்க. ஏதாவது கையில் இருந்தால் போட்டு விட்டாங்கல்ல. எல்லாமே சமுத்திரத்தில் இருக்கு. எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள தளவாடங்கள் வரைக்கும், அதில் சரக்குகள் அத்தனையும், போஜனங்கள் அத்தனையும், எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டான். ஹல்லேலூயா. எல்லாமே அப்பத்தை போடுறான். எல்லாம் தேவையானவன் சாப்பிட வைத்திருந்த அத்தனையும் போட்டு எல்லாமே முடிஞ்சு ஒன்றும் இல்லாம வெறுங்கையா ஒண்ணுமே இல்லாம அந்த கடல், அந்த மெலித்தாவுக்குள்ள போய் சேர்ந்தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர்களை அனுப்புனது இந்த 276க்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஆண்டவர் அந்த சிறிய மெலித்தாவில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார். அந்த சின்ன ஊரிலிருந்து ஆண்டவர் கொடுத்தார். அந்த சின்ன தீவிலிருந்து கொடுத்தார். இத்தனை ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும்னா எப்படி அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பவுலுக்கு மாத்திரமல்ல, பவுல் செய்த ஒரு சிறிய ஊழியம், ஆனால் சுற்றிலும் உள்ள அந்நிய ஜனங்கள், அந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்த எல்லா மக்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், யாருன்னு தெரியல, அத்தனை பேருக்கும் தேவையானதை ஏற்றிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஏற்றிட்டு வந்தாங்க? சின்ன படகு கிடையாது. 11வது வசனம், 3 மாதம் அந்த தீவிலே மழை காலத்தில் தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரிய பட்டணத்து கப்பலை நம்மளை ஏறி புறப்பட்டோம். 3 மாதம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. 3 மாதம் கர்த்தர் அங்க விசாரிக்கிறார். 3 மாதம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அதான் சொல்ல, அந்நிய தீவார் அன்பு பாராட்டுனா எப்படி பாராட்டுறாங்க? நம்ம விருந்து மருந்து 3 நாள்னு சொல்லுவாங்க. 3 நாள் வந்தாச்சா உடனே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சோம், போக மாட்டோம். சொந்த மக வீட்டுக்கு வந்தாலே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாசையில உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ என்ன செய், போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம துரத்தி விடுறோம். இங்க பாருங்க, இந்த தீவு மக்கள் இந்த 276 பேருக்கு 3 மாதம் நல்லா சூப்பரா 3 நேரம் சாப்பாடு கொடுத்து அழகா போஷித்து நடத்தி இருக்காங்க. அவ்வளவு அன்பு பாராட்டி இவங்க புறப்படும் போது இவங்களுக்கு தேவையான அத்தனை ஏற்றி அனுப்பிட்டாங்க. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். நமக்கு தேவையானது அத்தனையும் அந்த 3 மாதத்துக்குள்ள, அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த சிறிய மெலித்தா தீவுக்குள்ளே இருந்து, அந்த சிறிய தீவு பகுதியில் இருந்து, ஒரு சின்ன பகுதிக்குள்ளே இருந்து ஆண்டவர் ஏற்றி அனுப்புறது போல நமக்கு தேவையான நன்மையை தர வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னெல்லாம் படிச்சீங்க? 1 தப்பி கரை சேர்ந்த இடம், 2 அன்பு பாராட்டப்படுகிற இடம், 3 சத்துரு வெளிப்படுவான் அவனை கொல்லுகிற இடம், 4 பழி சுமத்தப்படுகிற இடத்துல நிரூபிக்கப்படுகிற இடம், பழி சுமத்தப்பட்டால் கூட நிரூபிக்கப்படுகிற இடம், 5 என்னது? மெச்சிக்கொள்கிற இடம், பட்சமாய் விசாரிக்கிற, அதாவது ஏற்றுக்கொள்கிற இடம், நம்மை பட்சமாய் விசாரிக்கிற ஒரு இடம், 6 குணமாக்கப்படுகிற இடம், 7 தேவைகள் சந்திக்கப்படுகிற இடம். இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் இந்த பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்விலையும் ஆண்டவர் தந்து அனுப்ப போகிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சொல்கிறான், உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன், உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. நீ சூழ்நிலை பெருங்காற்றினால் அடிபட்ட ஒரு பிள்ளையை போல,
ஹalleluya. யூரோக்கிலிதன் என்று கடுங்காற்றினாலே அலையுண்டு போகிறது போல, சுக்குதூரான கப்பலை போல, தளவாடங்கள் எல்லாம் சரக்குகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, சூன்யமான இடத்துல, சீரோவாக இருக்கிற இடத்தோடு கூட நீ எப்படி ஆகலும் இந்த இடத்தில் ஆகலும் நான் தப்பி கரை சேர்ந்தால் போதும் என்று சொல்கிற இடத்துல ஒரு சிறிய தீவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஹalleluya. ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இங்கதான் ஆசீர்வாதம். இந்த சின்ன தீவுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்ததானால் நம்முடைய பரமபிதா நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. சின்ன தீவுக்குள்ள இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெறாமல் யாரும் போகக்கூடாது. 2 கரங்களை சொல்லுங்க. நான் கப்பி கரை சேர்வேன் ஆண்டவர், நான் கப்பி கரை சேர்வேன் ஆண்டவர். எனக்கு அன்பு பாராட்டுவார்கள் ஆண்டவர். அன்பில்லாது எனக்கு அன்பு பாராட்டுவார்கள். ஹalleluya. சத்துருவை நான் தோற்கடிப்பேன், சத்துருவை நான் தோற்கடிப்பேன். பழியை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். நீ வந்ததிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்ததிலிருந்து தான் பிரச்சனை. பல பழிகள் நமக்கு நேராக வரலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, பழி சுமத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன்னை மெச்சிக்கொள்ளப்படுகிற இடம், உன் பேரை பிரஸ்தாபம் பண்ணுமே, உன்னை தேவன் என்று சொல்லி கொள்ளக்கூடிய நிலைமையில, கொலை பாதகன் என்று இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், உன்னை தேவன் என்று, உன் பேருக்கு ஒரு பெரிய மாற்றம். ஹalleluya. அங்க நீ இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நீ கைகளை வைக்கும் போது அற்புதம் நடக்க போகுது. விடுதலையின் ஊழியங்கள் நடக்க போகுது. அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. கிருபையுள்ளவரே, எவ்வளவோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க. இந்த அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம், வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும், வானத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். இந்த 7 ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் வெளிப்பட்டு வரட்டும். இந்த 7 ஆசீர்வாதங்களுடைய உச்சன் தலையின் மேல் வெளிப்பட்டு வரட்டும். இந்த 7 வகை ஆசீர்வாதங்களும் எல்லாரும் கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வேணும், இந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வேணும், குணமாக்குற வல்லமை எனக்கு வேணும், என் தேவைகள் அத்தனை சந்திக்கப்படணும் ஆண்டவரே, நான் தப்பி கரை சேரணும் ஆண்டவரே, எனக்கு அன்பு தேவைப்படுகிறதப்பா. ஹalleluya. வீண் பழி எல்லாம் மாறணும். என்னை மெச்சிக்கொள்கிற காலம் வரணும், என்னை மெச்சிக்கொள்கிற காலம் வரணும்ப்பா. ஹalleluya. ஊரி சரமமா ஆண்டவரே, ചെങ്കടലിലു വഴി ദൂരപ്പാ ഞാൻ ഇന്നും സൈത്തേനല്ലയോ, ചെങ്കടലിലു വഴി ദൂരപ്പാ ഞാൻ ഇന്നും സൈത്തേനല്ലയോ, കരുതുന്നവേ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരേ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയെ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയെ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ, എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ, എൻ്റെ കരുത്തി നിന്നെ വാഹിച്ചു എന്നും നടത്തിയിടു കൃപയാ, എൻ്റെ കരുത്തി നിന്നെ വാഹിച്ചു എന്നും നടത്തിയിടു കൃപയാ, കരുതുന്നവേ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ, കരുതുന്നവേ ഞാനല്ലയോ,
കാലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. 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 அப்பா, இந்த காலவேளையில கேட்ட தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த மெலித்தாவின் 7 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு கேட்ட தேவ வார்த்தையின்படியாக எங்கள் ஒவ்வொரு மேலும் தேவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாசனத்தின் வல்லமை ஒவ்வொரு காதுகளிலும் துணிக்கட்டும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கொண்டு வரட்டப்பா. வியாதியோடு கேட்பார்களானால் குணமாக்குவீராக. தேவையோடு கேட்பார்களானால் ஆண்டவரே தேவைகளை சந்திப்பீராக. தப்பி கரை சேர முடியாமல் உடைந்து போற உள்ளத்தோடு கேட்பார்களானால் அவருடைய வாழ்க்கை பயணம் தப்பி கரை சேரட்டும் ஆண்டவரே. அன்பு இல்லையே என்று இயக்கத்தோடு கேட்பார்களானால் அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வீண் பழிகளை சுமக்கப்பட்டவர்களாக கேட்பார்களானால் ஆண்டவரே அந்த பழிகளின் நடுவில் இவருடைய உண்மை நிரூபிக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படியாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த செய்தி கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்க, அற்புத அடையாளங்கள் போல நடத்து தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.